வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான கத்திரிக்காய் தொக்கு செய்ய போறோங்க. இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயிலேருந்து 2 கையளவுக்கு கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை நல்லா ஆற விட்டுட்டு அரைச்செடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்செடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு அடிகனமான கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும், அப்போதான் தொக்கு நல்ல மணமா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ண வேணாங்க, முழுசா அப்படியே சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்ல பொடியை நறுக்கி சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். தக்காளியை நல்லா மைய வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம். கத்திரிக்காயை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு 1/2 கப் தண்ணியில கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். கலக்கி விட்டுட்டு காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஏற்கனவே குக் பண்ண மசாலா தான், அதனால ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க. தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். இனி மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இவ்வளோ எண்ணெய் ஊற்றினாதாங்க தொக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. அதுவும் நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப மணமா இருக்குங்க. சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. நன்றி.